சிம்பா பையா டே அழகு. பாத்திரம்லாம் விலைக்கு முடிச்சாச்சு ஃபேமிலி. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வளர்க்குற சிம்பா குட்டி இது வந்து துணியெலாம் துவைச்சி பண்ணோம். ஊற வச்சுட்டு துவைக்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம டே இன் லைஃப் பார்க்கலாம். அவன் வந்து இந்த டெடி பேரை வச்சு விளையாடுவான். கொடுத்தா ஜாலியாக விளையாடுவான் ஃபேமிலி. இந்த டெடி பியர் அப்புறமா ஐஸ்கிரீம் வரும்ல, இதில் பால் மாதிரி வச்சு விளையாடுறது இருக்கும். அவன் இதெல்லாம் துவைச்சி போட்டுடலாம் இன்றைக்கி. அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா அவள் தான் இந்த கூண்டு வந்து சிம்பாவுக்கு இந்த கூண்டு இவனுக்கு அழகாக இதில் பெட் எடுத்து போட்டு அழகாக இதில் விட்டுருணும் ஃபேமிலி. பாருங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு உள்ள. இது அவ்வளோதான் இனிமேல் சிம்பா குட்டிக்கு. இவனுக்கு தான் இனிமேல் இந்த கூண்டு. இவங்க பெருசாகிட்டாங்கன்னா அவ்வளோதான் சிம்பாவுக்கு தான். அழகாக ஒரு பெட்டு வாங்கி பெட்டு செட் பண்ணிடணும் இவனுக்கு உள்ள. அழகாக பெட்டெல்லாம் லைட் செட்டிங்கு. அப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன், நல்லாயிருக்கும் பாருங்கள். அழகு பையா, உன்னோட பையோ, சமத்து பையோ, சமத்து பையோ. ஷேக்கன் கொடுங்க, ஷேக்கன். அழகு இங்கே பாரு, ஷேக்கன் 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 கொடு சம்மி, ஷேக்கன் கொடு. இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க பாரு, கொடு கொடு ஷேக்கன் கிட்ரி. அழகு விளையாடக்கூடாது, இங்கூடு ஷேக்கன் ஷேக்கன். அரிசி ஊற வச்சாச்சு. வாங்க நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு செய்யலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு வந்து சாதம், பருப்பு, அப்பளம். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள் ஃபேமிலி, கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக துணி துவைச்சி போட்டாச்சு ஃபேமிலி. சிம்பாது துண்டு துண்டாக இருக்குங்க இல்லையா, சிம்பா குட்டிட்டு அப்படியே நம்மளது அப்படியே சேர்த்து துவைச்சாச்சு. துவைச்சதுக்கப்புறம் நம்மளது துவைச்சாச்சு. இவங்களும் சாப்பிட்டு படுத்துட்டுக்கிறாங்க. ஏன்னா எப்படி படுத்துட்டு நல்ல பையா தூங்குறத பாருங்க. அவன் ஒயிட் கலராக இருக்க பாருங்க. அவன் எப்படி தூங்குறான் பாருங்க. தண்ணி விழிச்சிக்கலாம். படுங்கடா படுங்கடா படுங்க சார். குக்கிங் இருக்கு, அதை பார்த்து குழச்சு. நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி என்ன பாக்குற? என்னடா என்ன பாக்குற? ஒன்னும் இல்லை சாமி, விடு சிம்பா, அவன் போகிறான் விடு. இன்றைக்கி வந்து ஆரியம் வெயிலில் காய வச்சுருக்கேன். எங்கள் பாட்டி வந்து நேமி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ வந்து அதனால் காய வச்சுருக்கேன். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்தாருன்னா போய் அரைச்சின்னு வந்துடுவார். இனிமேல் களி தான் நைட்டில் நல்லாயிருக்கும். யார் யாருக்கு களி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பா குட்டிக்கு பெட்டு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அவனுடைய கீழே போட்டுக்கிற துணியெலாம் துவைச்சி காய போட்டாச்சு, மடித்தும் வச்சாச்சு. அவனுக்கு சூப்பராக நல்லா அழுக்கெலாம் நல்லா க்ளீனாக போயிடுச்சு. பிடிச்சி நல்லா ஜாலியாக தூங்குவார் தலைவர். இதில் இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா அவனுக்கு குளிச்சா துடைக்கிறதுக்கு. இந்த ஃபேமிலி நல்லா சிம்பா குட்டிக்கு ரெடி, ஃப்ரெஷ்ஷாக ஒரு பெட்டு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி நம்ம செல்லக்குட்டி ஸ்கூலிஸ்லாம் வெளியே அவுட் விட போகிறோம். அவங்களுக்கான டைம் வந்துச்சு, அவுட் விடுவோம். இருங்கடா ஏன்னா நீங்கள் இங்கே அவுத்து விடணும். அந்த கையெல்லாம் அவுத்து விட்டா தான் எங்கள் வெளியே வர முடியும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கட்டிட்டாங்கன்னா சண்டை போடுறாங்க. ஏன்னா இவங்க வேறு கோழி குஞ்சு, அவங்க வேறு கோழி குஞ்சு. நாங்கள் பாருங்கள் வெளியே வரது எந்த ஹாப்பி படுத்துறாங்க.
கொடுத்து கட்டி விடணும். இவன் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறான், அதனால தான் இவனை தனியாக விட்டுருக்கோங்க. வெளியே கட்டி விட்டுருந்தோம், கயிறு கட்டி விட்டுறலாம். இதில் தான் அவனை கட்டணும் ஃபேமிலி. இதில் காலை விட்டு கட்டிட்டு அந்தட்டு கயிறை கட்டி விட்டுருந்தோம். இங்கே வந்து மேயிறாங்க பாருங்க. ஃபைனலாக ஆரி மாவும் இந்த பார்த்தீங்கன்னா இட்லி மாவும் அரைச்சாச்சு பண்ணி